வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நாட்டு தேக்கு மரத்துக்கு மெட்டல் பேஸ்ட் எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டி பார்க்கறதுக்கு ஒயிட் கலர் மெட்டல் பேஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். நம்ம தேக்கு மரத்துக்கு மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். தேக்கு மரம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும் பாலிஷ் போட்டால். அதுக்கு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல எல்லோ கலர் சேர்த்துக்கணும். அடுத்தது மட்டைக்காவி, அதாவது ரெட் கலர் சேர்த்துக்கிறோம். அடுத்தது ப்ரௌன். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்ம கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வரும். நம்ம ப்ரௌன் லைட்டாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா ப்ரௌன் ஆயிரும். லைட்டாக இருந்தால் நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரௌன் லைட்டாகவே சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பாட்டிலே இருக்கும் மெட்டல் பேஸ்ட்டு. அப்படியே நம்ம ஹார்ட்னர் போடாமல் கலர் மட்டும் முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, திரியாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இது மரத்தில் அந்த நாட்டு தேக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேஃப் மாதிரி வரும். அதெல்லாம் க்ளீனாக சொரண்டிட்டு பார்க்கணும். ஒரு சிலர் அப்படியே சொரண்டாமே பார்த்துருவாங்க. நம்ம என்ன தான் பாலிஷ் போட்டாலும் அது பேத்துன்னு வந்துடும். இதெல்லாம் நல்லா முடிஞ்சவளவு க்ளீனாக சுரண்டிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். நம்ம நாட்டு தேக்கு மரத்துக்கு மெட்டல் பேஸ்ட் பாட்டி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். இது பாருங்கள், நல்லா சோறு மாரி இருக்கும். அதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துடணும். சுரண்டி எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம நல்லா க்ளீனாக சுரண்டி எடுத்துகிட்டு தூசெலாம் தட்டிடணும். தூசெலாம் தட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மெட்டல் பேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தூசல் தட்டிடும். தூசோடு பார்த்தோம்னா நிறைய இருக்கும், ஒரு ஃபினிஷிங் வராது. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மெட்டல் பேஸ்ட் பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும். நம்ம டார்க்காக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தனியாக கருப்பாக தெரியும். நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணால் பரவாயில்ல. அந்த கலர் போட்டு நம்ம லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆர்டினர் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்துட்டோமா நம்ம கட்டிடும். நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்து அந்த பட்டி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு மட்டும் எடுத்து நம்ம ஒயிட்டு ஹார்ட்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் மீடியமாக எடுத்து அந்த பேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒட்டு மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷத்தில் கட்டி போயிடும். அப்படியே மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பட்டி பார்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒயிட் ஹார்ட்னர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெங்கே கேப் இருக்குதோ அங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணுறது நல்லா பட்டி தகரில் நல்லா செவத்துக்கெல்லாம் பட்டி பார்த்து வெடிக்கிற மாதிரி நல்லா அந்த கேப்லாம் ஃபுல்லாக பாலிஷ் அந்த பட்டியை வச்சு நல்லா மட்டமாக வெடித்து எடுத்துடணும். நம்ம மொத்தமாக விட்டோம் அப்படின்னா அது சீவி தேய்ச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சாலும் நல்லா மட்டமாக எடுத்துக்கலாம். நம்ம சுரண்டிட்டு கூட 1க்கு 2 முறை கூட பட்டி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மட்டமாக வச்சு சுரண்டி எடுக்கணும். நம்ம இந்த மெட்டல் பேஸ்ட் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். நம்ம பட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா சுரண்டி தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது மோடும் பலமாக பட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா சுரண்டி தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லா மட்டமாக பார்த்துட்டோம்னா அது சுரண்டி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் எதனா டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்னுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க.